ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தானியா. இன்றைக்கி இந்த வீடியோவில் பாண்ட்ஸ் பேபி க்ரீமை பற்றி தான் பார்க்க போகிறோம். புதுசாக இப்போ லான்ச் பண்ணியிருக்க பாண்ட்ஸ் நியூ பேபி க்ரீமை பற்றி இன்றைக்கி ஒரு ரிவ்யூ பார்க்க போகிறோம். அதை வச்சுக்கிட்டு நான் ஒரு மேக்கப்பும் ஃபுல்லாகவே க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது ரிவ்யூ மேக்கப் டுட்டோரியலாக இருக்க போகுது. ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். பாண்ட்ஸ் பேபி க்ரீம் இதில் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி இருக்குது. ஒரு பிங்க் பேக்கேஜாக இருக்குது. அதோட நான் எடுத்துருக்கிறது வந்து 90 கிராம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்கன் ப்ரைஸ் வந்து 290 ரூபா. இதில் நியூவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னால் முதல் வந்த ஷேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கலர்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ அவங்க புதுசாக வந்து 2 ஷேட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ஒரிஜினல், இன்னொன்று வந்து மீடியம். ஒரிஜினல் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெஸ்ட்டாக ரொம்ப ஃபேரான ஆக்களுக்கு வந்து ரொம்பவே ஷூட்டாக இருக்கும். மீடியம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் லைட்டான ஒரு மீடியம் டோன் உள்ளவங்க, ரொம்ப டார்க்கான கலர் உள்ளவங்களுக்கு ரொம்பவே ஷூட் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க போட்டிருக்காங்க. அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் வந்து SPF 30 P++ இன்க்ளூடாக இருக்குது. ஸோ நீங்கள் சன்ஸ்க்ரீன் போட தேவையில்லை, இது மட்டுமே போடலாம் என்ற மாதிரி அவங்க இதில் இன்க்ளூட் கொடுத்துருக்காங்க. சில வார்னிங்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ நாங்கள் பார்ப்போம் இதை எப்படி யூஸ் பண்ணுறது என்ன போட்டிருக்காங்க. என்னென்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் மார்னிங்லேயோ இல்லாட்டி ஈவினிங்லேயோ உங்களோட ஃபேஸை கிளென்ஸ் பண்ணி போட்டு இல்லாட்டி ஃபேஸ் வாஷ் பண்ணி போட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆனால் வந்து டிரெக்டாக ஃபேஸில் அப்ளை பண்ணலாம் என்ற மாதிரி தான் அவங்க போட்டிருக்காங்க. நான் வந்து இன்றைக்கு டிரெக்டாக என்னோடய ஃபேஸில் இந்த க்ரீமை வந்து அப்ளை பண்ணலை. மாய்ஸ்சரைசிங் க்ரீமை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பேபி க்ரீமை வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்களும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு லைட்டாக எனக்கு ஃபவுண்டேஷன் தேவையில்லை, இந்த க்ரீம் மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து மாய்ஸ்சரைசிங் க்ரீமை போட்டுட்டு இதை ஃபேஸுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். டிரெக்டாக உங்களோட ஃபேஸுக்கு அப்ளை பண்ண வேண்டாம். பட் இது வந்து டெய்லி யூஸுக்கு ஓகேவான்னு பார்த்தா நீங்கள் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் போட்டுட்டு ஓரளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் தயவு செஞ்சு டிரெக்டாக உங்களோட ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிட்டு டெய்லி யூஸுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. பட் அதை நான் ரெக்கமெண்ட் பண்ணவும் மாட்டேன். அது உங்களோட ஸ்கின்னுக்கும் கூட. ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது உங்களுக்கு நல்லா பிளெண்ட் ஆகும், ஸ்மூத்தாக உங்களோட ஸ்கின் பார்க்குறதுக்கு நல்ல ஷைன் லுக்காக இருக்கும் என்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து அவங்க வார்னிங் 3 வார்னிங் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு சொல்லி இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் வார்னிங் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு இதை நீங்கள் போட்டாலும் இல்லாட்டி நீங்கள் சும்மா இந்த க்ரீமை உங்களோட ஃபேஸுக்கு அப்ளை பண்ணாலும் நிறைய நேரம் இதை போட்டுட்டு வெயிலில் இருக்கிறத தவிர்க்க சொல்லியிருக்காங்க. இப்போ கண்டிப்பாக இந்த க்ரீமை போட்டுட்டு நீங்கள் வெயிலுக்குள்ளே போகிறதா இருந்தால் அதை அவாய்ட் பண்ணியே ஆகணும். அவங்க கொடுத்துருக்காங்க அப்படி செய்யக்கூடாதுன்னு. ஓகேவா? ரெண்டாவது வார்னிங் என்னென்னு பார்ப்போம். இன்கேஸ் இதை போடுறபடியால் உங்களுக்கு இரிட்டேஷன் ஏதாவது அலர்ஜிக் அந்த மாதிரி இருந்தால் ஸ்கின் டாக்டர்கிட்ட போயிட்டு கன்சல்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணவும் சொல்லியிருக்காங்க. உங்களோட ஸ்கின் டாக்டர்கிட்ட போயிட்டு அதை பற்றி கன்சல்ட் பண்ணவும் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னு சொன்னால். மூன்றாவது வார்னிங் என்னென்னு பார்ப்போம். இந்த ப்ராடக்டை நீங்கள் போட்டுட்டு கண்டிப்பாக டிரெக்டாக சூரிய வெளிச்சத்தில் நிற்கவே கூடாது என்ற மாதிரி அவங்க போட்டிருக்காங்க. அது உங்களுக்கு கூடாது. ஸோ ஓவர் ஹீட்டும் உங்களோட ஸ்கின்னுக்கு படக்கூடாது என்ற மாதிரி அவங்க போட்டிருக்காங்க. இதுதான் அந்த 3 வார்னிங்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த ப்ராடக்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, ப்ராப்ளம் இல்லைன்னு பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி அவங்க பின் பாக்ஸில் வந்து நோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை பார்ப்போம். அது பார்த்தீங்கன்னு சொன்னால் டபுள் பெனிஃபிட் இருக்குது. என்னென்னு சொன்னால் ஃபேனஸ் க்ரீமாகவும் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஃபவுண்டேஷனாகவும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பட் இந்த நீங்கள் ப்ராடக்டை வந்து ஃபேனஸ் க்ரீமாக யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. நீங்கள் ஃபவுண்டேஷனாக யூஸ் பண்ணலாம். ஃபவுண்டேஷனாக நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் மாய்ஸ்சரைசிங் க்ரீமை போட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ரைமர் கூட நீங்கள் போடலாம். ப்ரைமரையும் போட்டுட்டு நீங்கள் இந்த பாண்ட்ஸ் பேபி க்ரீமை வந்து ஃபவுண்டேஷனாக உங்களோட ஃபேஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கும், நல்லா கவரேஜ் கொடுக்கும். உங்களோட டார்க் ஸ்பாட்ஸை கூட அது கவர் பண்ணுமென்னு போட்டிருக்காங்க. பட் எனக்கு அது அப்படி கவர் பண்ணலை, ஓரளவுக்கு தெரியுது. ஆனால் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க SPF இன்க்ளூடாக இருக்குது. சன் ப்ரொடெக்ஷன்னு அவங்க இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் அவங்க வார்னிங்கில் வந்து நிறைய நேரம் சூரிய வெளிச்சம் டிரெக்டாக அவங்களோட ஃபேஸில் படுறபடி இந்த க்ரீமை போட்டுட்டு இருக்கக்கூடாதுன்னு அவங்க வார்னிங்கில் மென்ஷன் பண்ணி இருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் கவனத்தில். பாண்ட்ஸ் பேபி க்ரீமோட இன்றைக்கி ரிவ்யூவாக இருக்குது. நீங்கள் வந்து பாண்ட்ஸ் பேபி க்ரீம் வந்து யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏதாவது ஒரு இரிட்டேஷன் அலர்ஜிக்காக இருந்தால் யூஸ் பண்ணுறத தவிருங்க. நீங்கள் ஒரு ஃபவுண்டேஷனாக இதை நீங்கள் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு ஓகே. ஃபேனஸ் க்ரீமாக யூஸ் பண்ணுறதை காட்டிலும் ஃபவுண்டேஷனாக இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்பவே உங்களோட ஸ்கின்னுக்கு ஓகேவாக இருக்கும். அதாவது ஃபவுண்டேஷன் மாதிரி இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. இப்போ நான் அதை வச்சு இந்த பாண்ட்ஸ் பேபி க்ரீமை வந்து என்னோடய ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன். எப்படி இருக்குது, ஸ்ட்ரக்சரெல்லாம் என்ன மாதிரி இருக்குது
அதை வச்சு தான் இந்த மேக்கப்பை போட்டிருக்கேன். ஸோ இதை எப்படி போட்டேன்னு சொல்லி இப்போ நாங்கள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து என்னோடய ஃபேஸுக்கு நான் அலோவேரா மாய்ஸ்சரைசிங் ஜெல் வந்து அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். ஸோ மாய்ஸ்சரைசிங் ஜெல் வந்து அப்ளை பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா வந்து நான் பாண்ட்ஸ் பேபி க்ரீமை வந்து என்னோடய ஃபேஸுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். ஆனால் இது வந்து மீடியம் ஷேடாக இருந்தாலும் என்னோடய ஸ்கின் கலரு கூட இது கொஞ்சம் ஷேட் பார்த்திங்கன்னு சொன்னால் கலர் வந்து கூடவாக தான் இருக்குது. ஆனால் ஒன்று பண்ணலாம், இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் உங்களுடைய ஸ்கின் கலருக்குரிய கம்பேக்ட் பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் ஓரளவு உங்களோட ஸ்கின்னோட இந்த ஃபவுண்டேஷன் வந்து ஓரளவு, அதாவது இந்த பிபி க்ரீம் வந்து செட் ஆகிடும். இப்போ நான் வந்து அதே மாதிரி தான் செய்ய போகிறேன். இப்போ பிபி க்ரீம் வந்து என்னோடய ஸ்கின் கலருக்கு ஏற்றபடி இல்லை, அதனால் வந்து நான் யூஸ் பண்ணுற கம்பேக்ட் பவுடர் வந்து பர்ஃபெக்டாக என்னோடய கலருக்கு மெச் ஆகிற கம்பேக்ட் பவுடர் வந்து யூஸ் பண்ணுறேன். Ccukலேருந்து நான் எடுத்திருக்கேன். இதனோட ஃபேஸ் ஃபுல்லாக வந்து நான் அப்ளை பண்ணி கொள்கிறேன். கம்பேக்ட் பவுடரை வந்து என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா என்னோடய ஐப்ரோவை வரைய போகிறேன். ஐப்ரோ பென்சிலால் என்னோடய ஐப்ரோ வந்து ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து என்னோடய ஐலைனராகவும் அப்புறம் காஜலாகவும் வந்து ஒரு காஜல் பென்சிலால் வந்து நான் ஐலைனர் அண்ட் காஜலை வந்து வரைஞ்சிக்கொள்கிறேன். அதுக்கப்புறமா வந்து கிஸ் பியூட்டி பிராண்ட்லேருந்து ஜெல் லைனர் எடுத்து அதை கொஞ்சம் என்னோடய வாட்டர் லைனில் அப்புறம் அப்பர் லைனில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். நான் அந்த இடம் கொஞ்சம் நல்லா டார்க்காக தெரியணுன்றதுக்காக வந்து நான் அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னு சொன்னால் மஸ்காரா, என்னோடய அப்பர் ஐலேஷ் அப்புறம் லோவர் ஐலேஷில் வந்து மஸ்காரா அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். மஸ்காரா வந்து அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா லிப்ஸ்டிக் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு லைட்டான ஒரு மெரூன் கலர் தான். லைட்டான மெரூன் கலரை வந்து என்னோடய லிப்பில் வந்து அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். ஜஸ்ட் இவ்வளவு தான், ஒரு சிம்பிளான ஒரு மேக்கப் லுக் தான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். இதுதான் என்னோடய மேக்கப் லுக்கில் வந்து ஃபைனல் லுக். ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.